வினாலயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மார்ச் மாத ராசி பலன் கடக ராசிக்கு பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? புனர்பூசம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 ஆகிய 9 பாதங்களை உள்ளடங்கிய கற்பனா சக்தி மிகுந்த காரியத்திலே எப்பொழுதும் கண் வைக்கின்ற பெரிய விஐபி நண்பர்களை அவர்களுடைய வட்டார பழக்கம் உள்ள கடக ராசிக்காரர்களே, இந்த மாதத்தில் நிறைய கிரகங்கள் மாற்றம் வருகிறது. இந்த மாதத்தின் முதல் பகுதியிலே செவ்வாய் உங்களுக்கு 10ல் இருப்பதால் தொழில் பலமாக இருக்கிறது. பிற்பகுதியிலே அவர் லாபஸ்தானத்தில் வருவதால் யாரெல்லாம் பில்டிங் ப்ரொமோட்டர்ஸோ இன்ஜினியர்களோ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் பொருளை விற்பவர்களோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வியாபாரம் செய்கின்றவர்களோ அரசியல்வாதிகளோ கலைத்துறையை சார்ந்தவர்களோ மாணவ மணிகள் வெற்றிகள் பல குவியும். மேலும் சுக்கிரன் இவர்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருந்தாலும் கூட மாதத்தின் பிற்பகுதியிலே லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். பிறகு இந்த குருவின் அதிசாரம் இவர்களுக்கு விரயத்திலே குருவுடைய பார்வை விழுந்து பயணங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக லாபத்தை கொண்டு வரும். அப்பொழுது இந்த கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மார்ச் மாதத்திலே சனி 6ல், ராகு 12, குரு அந்த மார்ச் 30 தேதிக்கு பிறகு 6வது இடத்திலே வருவதால் இவர்களுக்கு எதிரிகள் அடங்குவர், நோய் அடங்கும், வழக்குகள் கட்டுப்படும், மட்டுப்படும். இவர்களுடைய காரியங்களிலே இவர்கள் வெற்றி பெறுகின்ற சூழ்நிலை வரும். அப்பொழுது இந்த மார்ச் மாதம் இந்த கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு மிக மிக நல்ல மாதம் என்றுதான் கூற வேண்டும். ஆகையால் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு திருமண வாய்ப்பு, குழந்தை பெறுகின்ற அந்த நிகழ்ச்சி, வீடு வாங்குகின்ற யோகம், மனை வாங்குகின்ற யோகம், ஆபரணங்களுடைய சேர்க்கை, இவை அனைத்தும் இந்த மாதத்திலே நடைபெறுவதால் நீங்கள் திட்டமிட்டு கட்டம் போட்டு இந்த மார்ச் மாதத்தை நகர்த்தலாம். எதிர்பார்த்தபடி லாபத்தையும் தட்டிச் செல்லலாம். ஆனால் இந்த மாதத்திலே முருக வழிபாடு உங்களுக்கு இருந்தால் உங்கள் குழந்தைகளும் உங்கள் தொழிலும் லாபகரமாக இருக்கும். ஒவ்வொரு செவ்வாய் அன்று மாலை நேரத்திலே நெய்தீபம் ஏற்றி அருணகிரிநாதரையோ பாம்பன் சாமியோ மானசீகமான குருவாய் ஏற்று ஸ்ரீம் சரவண பவ என்ற இந்த மந்திரத்தை ஓதி இந்த மாதம் உங்களுக்கு பக்க பலமாக மாற்றி பல ஆதாயங்களை சேகரிப்பதால் கவனமாக இருந்து இந்த மாதத்தை கடக ராசியை சார்ந்தவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கடகராசியை சார்ந்தவர்கள் இந்த மாதத்திலே மிக மிக கவனம் செலுத்தக்கூடிய நாட்கள் 5, 6. ஏனென்றால் இது சந்திராஷ்டம் தினமாக இருப்பது. சற்று எச்சரிக்கையாக பயணத்திலே கவனமாக, கையெழுத்து போடுவதில் மிக மிக கவனமாக, முக்கியமான ஆக்கப்பூர்வமான காரியங்களை தள்ளி போட்டு நிதானத்தை காத்து மௌனத்தை காத்து இருந்தால்
இந்த மார்ச் மாதம் மிக இனிமையான மாதமாக கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு இருக்கும். இது போன்ற ராசி பலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு உங்கள் மினாலியா தொலைக்காட்சியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.